வணக்கம் மக்களே, இது நம்ம நம்பர்ஸ். இன்னைக்கு நம்ம ரிட்டர்ன் ஆஃப் மவுண்ட் வாசெக்டோட அடுத்த சாப்டர்ஸ் தான் பார்க்க போறோம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு பாருங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம போன சாப்டர்ஸ்ல என்ன பார்த்திருப்போம்னா, நம்ம சிங்மிங் மத்தவங்களோட சேர்ந்து அந்த ஆரிஜின் எனர்ஜி பில் எடுத்து வாயில போட்டு அது மூலமா தன்னோட எனர்ஜி சர்க்குலேஷனை ஆரம்பிச்சான். அப்படி ஆரம்பிக்கும் போது மத்தவங்க எல்லாருமே, அதாவது சிங்மிங்கை தவிர மிச்சம் இருக்கிற 4 பேருமே அந்த எனர்ஜியில ஒரு பகுதியை அவங்க உடம்புக்குள்ள எடுத்துக்கிடுவாங்க. அதுலயே அவங்க எல்லாருமே ஸ்ட்ராங்கா ஆன மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. அதுலயே நம்ம பேக்சுன்லாம் முக்கியமா நான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டேன், என்னோட பழைய செல்ஃப் மாதிரி நான் இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். பார்த்தா பக்கத்துல ஒருத்தன் அந்தரத்துல பறந்துகிட்டு இருப்பான். என்னடான்னு பார்த்தா அவன் எனர்ஜி சர்க்குலேட் பண்ணும்போது ஒரு 5 கலர்ல லைட் வரும். அது மட்டும் கிடையாது, அவனை சுத்தி இருக்கிற காத்தெல்லாம் பறக்க ஆரம்பிச்சு அந்த மொத்த செக்ட் லீடர் இருந்த இடத்தையுமே அவன் வெடிக்க வச்சிருவான். நம்ம சிங்மிங் தான் அது. ஸோ இந்த மாதிரி வெடிச்சதெல்லாம் அப்புறம் நம்ம சிங்மிங் நட்ட நடுவில் தனியா நின்றுகிட்டு இருப்பான், அப்படியே சட்டையெல்லாம் கிழிஞ்சு. இதோட தான் நம்ம போன சாப்டர்ஸை விட்டுட்டு போனோம். இப்போ இதுல இருந்து கண்டினியூ பண்ணுவோம். நம்ம சிங்மிங் இப்படி நின்றுகிட்டு இருப்பான்ல, நம்ம சிங்மிங்கோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து காட்டுவாங்க. அவன் உடனே எல்லாத்தையும் பார்த்துட்டு, ஐயோ என்னாச்சு, இங்க என்ன நடந்துச்சு, எவன்டா அது உள்ள வந்தது, எவனாவது வந்து அடிக்க வந்தானா சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்மா. டேய் நீ தாண்டா பண்ணதே அப்படின்னு உடனே எல்லாரும் கத்துவாங்க. அப்ப நம்ம ஹியூனியங் இருக்கார்ல, அவரு நம்ம செக்ட் லீடரை பார்த்து கேட்பாரு, இந்த 5 கலர்ல நம்ம லைட் பார்த்தோமே அது யூனிஃபைடு 5 எனர்ஜிஸா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே நம்ம செக்ட் லீடரும், இல்ல அது நான் நினைக்கிறத விட கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, ஒருவேளை அது யூனிஃபைடு 5 எனர்ஜிஸா இருந்துச்சுன்னா 5 கலர்லயும் 5 சர்க்கிள்ஸ் உருவாயிருக்கும், ஆனா நம்ம அப்படி எதுவும் பார்க்கல, வெறும் லைட் மட்டும் தான் பார்த்தோம் அப்படின்னு சொல்லுவாரு. அப்படின்னா இது அத மாதிரி ஏதாவது ஒண்ணா அப்படின்னு கேட்கும்போது, இருக்கலாம், கண்டிப்பா ஏதோ ஒண்ணு பெருசா நடந்திருக்கு, அது மட்டும் உங்களுக்கு புரியுது, ஆனா கரெக்டா என்ன நடந்துச்சுன்றது தெரியல. அப்ப நம்ம ஹியூனியங்குக்கு ஃபைனலா ஒரு கொஸ்டின் இருக்கும். இப்ப நம்ம சிங்மிங் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. அவனை திரும்பி பார்க்குற நம்ம செக்ட் லீடர் யோசிப்பாரு, ஸ்ட்ராங்கா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னால கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாத லெவல்ல அவன் ஸ்ட்ராங்கா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாரு. நம்ம சிங்மிங்கே தெரியும், கண்டிப்பா அவனோட எனர்ஜி இன்க்ரீஸ் ஆன மாதிரி இருக்கு. இப்ப நம்ம சிங்மிங் இதுக்கு முன்னாடி இந்த பிளம் பிளாசத்தோட பில்ல ஒரு தடவை சாப்பிட்டுருப்பான், அந்த மலை மேல ஏறி போய் அவனோட சின்ன வயசுல. அப்படி சாப்பிடும்போது அதுல எந்த அளவுக்கு எனர்ஜி இருந்துச்சோ அதே அளவு எனர்ஜி தான் இந்த ஆரிஜின் எனர்ஜி பில்லுலயும் இருக்கு. ஆனா ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன தெரியுமா? அந்த பிளம் பிளாசம் பில்லுல நம்ம சிங்மிங் பியூரான எனர்ஜியை தேடணும்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கிறிஸ்டல் எனர்ஜியை மட்டும் தான் எடுத்துட்டு வருவான். ஆனா இந்த ஆரிஜின் எனர்ஜி பில்லுல மொத்த எனர்ஜியுமே பியூரா தான் இருக்கு, அதுவும் ரொம்ப ரொம்ப பியூரா இருக்கு. கொஞ்சோண்டு எனர்ஜியை எடுத்ததுக்கே அன்னைக்கு நம்ம சிங்மிங் அந்த இடத்துல பறந்துகிட்டு இருந்தா. இப்ப இவ்ளோ எனர்ஜியும் எடுத்தா கண்டிப்பா நம்ம சிங்மிங்க்கு அதனால அதிகமான எஃபெக்ட் கிடைக்கும்ல. அதுலயுமே கூட நம்ம சிங்மிங் இந்த ஆரிஜின் எனர்ஜி பில்லுல இருந்து வெறும் 20% மட்டும் தான் எடுத்திருப்பான். ஏன்னா மிச்சம் எல்லாத்தையும் அவன் டிஸ்சார்ஜ் பண்ணி தான் ஆகணும், அதுக்கு மேல அவனோட பாடியால தாங்க முடியாது. அப்படி இருந்துமே கூட நம்ம சிங்மிங் இப்ப யோசிப்பான், நான் என்னோட பழைய செல்ஃப் மாதிரி இல்ல, இப்ப நான் டிஃப்ரெண்டா இருக்கேன். அவனோட பழைய செல்ஃப்லயே உடாங் செக்டோட எல்டரோட ஈக்குவலா சண்டை போட்டுக்கிட்டு இருந்தான், இப்ப டிஃப்ரெண்டா இருக்கானா கண்டிப்பா எல்லாமே வித்தியாசமா தான் இருக்கும். நம்ம சிங்மிங் யோசிப்பான், இந்த பியூரான எனர்ஜியை இன்க்ரீஸ் பண்ணணும்னா அதுக்கு ரொம்ப வருஷம் ட்ரைனிங் எடுக்கணும் அப்படின்னு. ஆனா இப்ப இது எல்லாமே பாசிபிள்னு அவனுக்கு தோணுது. கண்டிப்பா இது மூலமா அந்த மெத்தட் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஏதோ ஒரு மெத்தடை பத்தி யோசிப்பான். யோசிச்சுட்டு அப்ப நம்ம ஹியூனியன் கேட்பாரு, இந்த பில் ஒர்க் ஆச்சா அப்படின்னு. யோ எல்டர், சூப்பரா ஒர்க் ஆச்சியா, சூப்பரா இருக்கு இந்த பில்லு. ஆமா, செக்ட் லீடர் கையில ஒரு பாக்ஸ் இருக்கே, அந்த பாக்ஸ்ல இன்னும் ஆரிஜின் எனர்ஜி பில் இருக்கும் போலயே, நீங்க அதை வச்சிருக்கிறதுல பிரயோஜனம் இல்லைன்னு நினைக்கிறேன், அதுல இன்னொரு 2-3 சாப்பிட்டா கூட பெருசா வேஸ்டா போகாதுன்னு தான் எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவானா. இல்ல நான் தரமாட்டேன், வேற ஏதாவது பெரிய பிரச்சனை வந்துச்சுன்னா அதுக்கு இது கண்டிப்பா தேவை, யாராவது அடிபட்டு வந்தாங்கன்னா அப்பதான் இதை யூஸ் பண்ணணும், நான் இனிமேல் உனக்கு தரவே மாட்டேன், நீ ஒருவேளை இதை எடுத்துக்கணும்னா நீ என்னை தோக்கடிச்சுட்டு எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் கத்திக்கிட்டே இருப்பாரு. ஓஹோ, அப்ப யாருக்காவது அடிப்பட்டா நீங்க கொடுப்பீங்க அப்படித்தானே அப்படின்னு பேசுவான். ஐயோ தெரியாம இவன் கிட்ட இதை சொல்லிட்டோமோ, டக்குன்னு இதுக்கு ஏதாவது பிளான் போடுவானே அப்படின்னு நம்ம செக்ட் லீடர் யோசிச்சுக்கிட்டே இருப்பாரு. உடனே நம்ம சிங்மிங்கும், சரி இப்போதைக்கு நீங்க பண்ணதுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன், ஆனாலும் நாங்க போக போற இடம் எப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஆபத்தான இடம், அதுல நாங்க இவ்வளோ ஆபத்தான இடத்துக்குள்ள எங்களுக்கு தெரிஞ்சே கால் வைக்கிறோம். இந்த மவுண்ட் வாசெக்டுக்காக என்னோட உயிரை கூட நான் கொடுப்பேன், ஏன்னா நான் இந்த மவுண்ட் வாசெக்டுக்கு கடமைப்பட்டிருக்கேன். ஆனா யோசிச்சு பாருங்க, என்னோட சீனியர் இருக்காரு, இவருக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்னால தாங்க முடியுமா? என்னோட உயிரை கொடுத்துட்டு அப்புறம் நான் ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்பேனா ஆவியா இருந்து? யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிங்மிங்கும் பேக்சுனுக்கு மட்டும் ஸ்பாட் லைட் போடுவாங்க. நம்ம பேக்சுன் யோசிப்பான், திடீர்னு நான் எங்கடா பேஷண்டா மாறினேன்னு. இப்போ நம்ம சிங்மிங் திரும்பி சொல்லுவான், நீங்க எனக்கு ரொம்பலாம் தர வேணாம், வெறும் ஒரே ஒரு பில், அதுவும் ரொம்ப ரொம்ப மோசமான சூழ்நிலை, இல்ல வெறும் 3 பில், இல்ல வேணாம், ஒரு 5 பில், 5 பில் மட்டும் கொடுங்க, அதுக்கு மேல நான் உங்கள்கிட்ட கேட்கவே மாட்டேன். வெறும் 5 பில் மட்டும் நீங்க கொடுத்தீங்கன்னா இந்த வீணா போன உயிர் எல்லாத்தையும் காப்பாத்தி திரும்பி உங்க கையிலேயே ஒப்படைச்சிருவேன், எனக்கு வேற எதுவும் தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசுவான்.
இதை பேசுறத பார்த்த உடனே அவரு வேற வழியே இல்லாம கொடுத்துருவாரு. இப்ப அவர் கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பாரு. நம்ம சிங்மிங் உடனே அந்த பில்லை பார்த்துட்டு நன்றி செக்டர் லீடர் அப்படின்பா. யோ இங்க இருக்கேன்டானா, நீ என்னடா அதை பார்த்து வந்து நன்றி சொல்லிக்கிட்டு இருக்க, இரு அவன் மண்டையில மட்டும் ஒரு கொட்டு மட்டும் கொட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு செக்டர் லீடர் ஆவேசப்படுவாரு. உடனே சரி சரி நீங்க போற இடம் அவ்வளவு ஈஸியா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் சீரியஸா சொல்லுவாரு. கவலைப்படாதீங்க செக்டர் லீடர், எங்க கிட்டதான் ஆரிஜினல் பில் இருக்கே, யாரும் வந்து எங்களை எதுவும் பண்ண முடியாது அப்படின்பா. இவன் வேணும்னே தான் பண்றான் இத. சரி சிங்மியும், நான் உன்கிட்ட திரும்பியும் இந்த செட்டுக்கு ஏதாவது ஒன்று தேவைன்னா ஒன்னதான் கேட்குறேன். அதுவும் நிறைய முக்கியமான விஷயங்கள், நிறைய பெரிய பெரிய விஷயங்களை நீயே ஹேண்டில் பண்ண வேண்டியதா இருக்கு. உன் வயசுக்கு மீறி நான் எல்லா பாரத்தையும் உன் தலையில வந்து சுமத்துறேன் அப்படின்னு சொல்லும் போது நம்ம செக்டர் லீடரை பார்த்து நம்ம சிங்மிங் சொல்லுவான், நம்ம லைஃபே அப்படித்தானே, ஒருத்தருக்கு இன்னொருத்தர் உதவி செஞ்சுதானே ஆகணும் அப்படின்பா. இதை கேட்டோடனே அவர் யோசிப்பாரு. ஆமா, ஏன்னா ஒரு சில நேரம் இந்த சிங்மிங் பண்றது எல்லாமே ரொம்ப ரொம்ப குழந்தைத்தனமா இருக்கும், ரொம்ப வெறுப்பேத்துற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணுவான். ஆனா ஒரு சில நேரம் அவன் ரொம்ப ரொம்ப மெச்சூரா நடந்துக்கிறான். ஏன் சொல்லப்போனா என்னை விட வயசானவங்க எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி நடந்துக்கிறான். அவன் கொஞ்ச நாளா தான் இந்த செட்டில் இருக்கான், ஆனா இவனை பத்தி என்னால புரிஞ்சுக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு. நீங்க போக போற அந்த இடம் 5 அவுட்டர் பேலசஸ் எல்லாருமே ரொம்ப ரொம்ப மோசமா இருப்பாங்க. அதுலயும் முக்கியமா அந்த சதர்ன் ரீஜியன் பீஸ்ட் பேலஸ் ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு இடம். அங்க இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரேஞ்சான ஆளுங்க, அதே நேரத்துல ரொம்ப கோவப்படக்கூடியவங்க. அவங்க நம்ம இந்த சென்ட்ரல் பிளைன்ஸ்ல எப்படி இருக்கோமோ அப்படி இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. சொன்ன உடனே நம்ம சிங்மிங் திரும்பி சொல்லுவான், நீங்க கவலைப்பட தேவையில்ல, ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா அது ரொம்ப தூரத்துல இருக்கு, அதை தவிர வேற எல்லா பிரச்சனையிலையுமே என் கையில ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, இதுவே பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கத்தியை காட்டுவான். அப்ப நம்ம பேக்சுன் தான் வந்து சொல்லுவான், நீங்க கவலைப்படாதீங்க செக்டர் லீடர், நம்ம எல்லாத்தையுமே பேசி புரிய வைப்போம். அவங்க கிட்ட போய் நானே பேசுறேன், நான் பேசுறேன்னா கண்டிப்பா அவங்க புரிஞ்சுக்கிடுவாங்க அப்படின்பா. பா இவன் எப்படி இருக்கான்னு பாத்தியா, கண்டிப்பா இவன் மவுண்ட் வாசெக்டை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போவான் அப்படின்னு நம்ம செக்டர் லீடருக்கு ஒரு நம்பிக்கை வரும். உடனே அவன் திரும்பி சொல்லுவான், நம்மளால பேசி சரி பண்ண முடியாத விஷயங்களே கிடையாது, நம்ம ஒருவேளை அவங்கள்ட்ட பேச ஆரம்பிச்சோம் நம்ம தலையை வெட்டி எடுத்து தோரணமா கட்டி தொங்க விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிங்மிங் சொல்லுவான். ஆமா, நம்ம தோரணமா கட்டி தொங்க விட்டதுக்கு அப்புறம் நம்ம எல்லா தலைகளுமே பார்க்க அழகா இருக்கும். டேய் எதுக்குடா குறுக்க வந்துகிட்டே இருக்க அப்படின்னு நம்ம சிங்மிங்க பார்த்து கத்துவான். ஆமா, இப்படி ஒருத்தன் வந்து பேசுவான், இவனை வந்து நம்ம வரவேற்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவனுங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க பாரு, போயா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிங்மிங் சொல்லிக்கிட்டு இருப்பான். உடனே நம்ம பேச்சணும், எல்லாரும் இந்த உலகத்துல ஒன்ன மாதிரி இருக்க மாட்டாங்கடா, அப்படி இருந்தா உலகமே நரகமாயிரும்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப கத்திக்கிட்டே இருப்பானுங்க இவனுங்க ரெண்டு பேரும். சே இவனும் சிங்மிங் மாதிரியே மாறிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக்டர் லீடர் யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு பேக்சுனை பார்த்து. இருந்தாலும் வேற வழியே கிடையாது. பேக்சுன் கவனிச்சுக்கோ, நீ போகிற இடம் ரொம்ப ரொம்ப ஆபத்தானதா இருக்கும், அதனால இனிமேல் என்னோட உத்தரவுகள் உன்னோட உத்தரவுகளா மாறப்போகுது. நீ என்ன பேசுறியோ அது நான் பேசுறதாவே இருக்கும், மவுண்ட் வாசெக்ட் பேசுறதாவே இருக்கும். சோ நீ தான் எல்லா பொறுப்பையும் உன்னோட தலையில எடுத்துக்கணும், நீ கண்டிப்பா இதெல்லாம் பண்ணுவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிடுவாரு. இது அவங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக்டர் லீடர் யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு. அப்ப நம்ம ஹியூன் சாங் ஒரு கேள்வி கேட்பாரு, பேசாம அவங்கள அப்படியே அனுப்பாம நம்மளும் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. இதை கேட்ட உடனே நம்ம ஹியூன் என்ன சொல்லுவாருன்னா, நம்ம ஃபாலோ பண்ணிட்டு போறதுனால என்ன பிரயோஜனம் இருக்கு, நம்ம போயிட்டு அவங்க முன்னாடி போறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லைன்றவாரு. இருந்தாலும் நம்ம அடல்ட்ஸ் தானே, அவங்களா சின்ன பசங்களாச்சே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹியூன் சாங் கேட்கும்போது, அடல்ட்ஸா இருந்து நம்ம அப்படி என்ன பண்ணிட்டோம், இந்த செக்டை க்ளோஸ் பண்ற நிலைமைக்கு கொண்டு வந்துட்டோம், அவங்களாவது அட்லீஸ்ட் போகட்டும். எப்பயுமே நம்ம வயசானவங்க சின்ன பசங்களை பார்த்து இந்த மாதிரி வந்து நம்ம கவலைப்பட்டுக்கிட்டே தான் இருப்போம். ஆனா நம்ம கவலைப்பட்டு அவங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து குறுக்க வந்துகிட்டே இருந்தோம்னா அதுவே அவங்க குரோத்துக்கு ஒரு பெரிய தடையாயிடும். அதனால நம்ம அவங்க மேல கொஞ்சம் நம்பிக்கை வைக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. நீ எப்பல இருந்து அவங்க மேல இவ்வளவு நம்பிக்கை வச்ச அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹியூன் சாங் கேட்கும்போது, நான் வச்சிருக்கிறது நம்பிக்கை கிடையாது, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, எனக்கு நல்லா தெரியும், என்னை விட அவங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப திறமசாலிங்க, நான் அதை ஒத்துக்கிட்டேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹியூன் யங் சொல்லுவாரு. நம்ம செக்டர் லீடரும் மேபி குழந்தைங்க எல்லாம் இந்த மாதிரி அமுச்சு வைக்கிறதுன்றது இப்படிதான் இருக்கும் போல அப்படின்றத புரிஞ்சுக்கிடுவாரு. மவுண்ட் வாசெக்டை சேர்ந்த ஆன்செஸ்டர்ஸ் எல்லாரும் அவங்கள பாத்துக்கிடுவாங்க, வாங்க நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிடுவாரு. மத்த 2 பேர் உள்ள போயிருவாங்க. நம்ம செக்டர் லீடர் கடைசியா தான் போவாரு. அப்படி போறப்ப பின்னாடி இருந்து ஒரு குரல் கேட்கும், சார் ஒரு நிமிஷம் சார், நில்லுங்க சார், வந்துட்டேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு எவனோ ஒருத்தன் சொல்லிக்கிட்டே இருப்பான். யாராதுன்னு திரும்பி பார்த்தா, சார் எனக்கு நல்ல ஜில்லுன்னு ஒரு கப்பல தண்ணி மட்டும் கொடுங்க, அதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையும் பேசுவோம், இங்க நான் மவுண்ட் வா டிவைன் டிராகனுக்கு கொடுத்த ப்ராமிஸை காப்பாத்துறதுக்காக வந்திருக்கேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெக்கர் பிரான்ச் லீடர் இருப்பான்ல அவன் இங்க வந்திருப்பான். சோ அவன் தான் இதை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் இவங்க 5 பேருமே ஹுவாவும் வில்லேஜுக்கு இறங்கி வந்துருவாங்க. வந்ததுக்கு அப்புறம் நம்ம எங்கர் ஹுவாங் இருக்கார்ல, அவரு இவங்க போறதுக்காக ஒரு பெரிய கேரேஜே ரெடி பண்ணி வச்சிருப்பாரு. அதுலயும் 4 ஹார்ஸ் மவுண்ட் பண்ண ஒரு கேரேஜ். அதை பார்த்த உடனே எல்லாரும் ஆச்சரியமா கேட்பாங்க, இவ்வளோ பெரிய கேரேஜா அப்படின்னு சொல்லிட்டு.
இவ்வளோ பெரிய கேரேஜ் எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கீங்கன்னா நிறைய காசு போட்டிருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிங்மிங் வேற கேட்டுக்கிட்டு இருப்பான். உடனே நம்ம பேச்சூன் கேட்பான், இது ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவா தெரியுது, ஏன் இப்படி எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல இது எங்களோட இன்எஃபிஷியன்சினால தான் நடந்துச்சு. ஏன்னா நாங்க தான் உண்மையிலே அதை உங்களுக்கு கொண்டு வந்திருக்கணும், ஆனா எங்களால கொண்டு வர முடியல, அதுக்கு தான் நீங்க போறீங்க. அந்த காரணத்தினால அட்லீஸ்ட் இதையாவது நாங்க செய்யட்டுமே தான் செஞ்சிருக்கோம் அப்படின்பா. உடனே நம்ம சிங்மிங்கு நேரா அந்த குதிரையை போய் பார்த்துட்டு, இதெல்லாம் நல்லதாக இருக்கு, ஆனாலும் நம்ம ஓடி போனோம்னா இன்னும் சீக்கிரமாவே போயிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். உடனே அவனுங்க 3 பேரும் கத்துவானுங்க, முடியாதுரா, அது உனக்கு மட்டும் தான்டா பொருந்தும், எங்களுக்கெல்லாம் பொருந்தாதுரா அப்படின்றவான். உடனே எங்கர் ஹுவாங் சொல்லுவாரு, சிங்மிங் நினைச்சா எல்லாமே முடியும் தான், அதுக்காக நான் மத்தவங்களால முடியாதுன்னு சொல்லல, இருந்தாலும் நீங்க உங்க ஸ்ட்ரென்த்தை ப்ரிசர்வ் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்க போற வழியில அப்பப்ப இந்த டயர்டான ஹார்ஸையும் இந்த கோச்மனையும் மாத்துறதுக்கு எங்க ஆளுங்க அங்கங்க இருப்பாங்க. ஸோ நீங்க ஒவ்வொரு ஊர்லயும் இவங்க எல்லாரையும் மாத்தி மாத்தி வேற வேற ஆளுங்களை கூட்டிட்டு போனீங்கன்னா, பெருசா ரெஸ்ட் எடுக்காம போனோம்னாலே கண்டிப்பா சீக்கிரமாவே நீங்க போய் சேர வேண்டிய அந்த இடத்துக்கு நீங்க போயிருவீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே 4 பேருமே இவனுக்கான நன்றியை கொடுத்துருவாங்க. அதாவது எங்கர் ஹுவாங்காக நன்றியை கொடுத்துட்டு 4 பேரும் வேக வேகமா உள்ள போய் ஏற ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா சிங்மிங் மட்டும் ஏற மாட்டான், அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருப்பான். அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறவன் டக்குன்னு, சரி இதை நான் ஒத்துக்கிறேன் அப்படின்றவான். என்ன இந்த பைபுக்கு இப்படிலாம் ஒத்துக்காதே, ஏதாவது பின்னாடி ஏதாவது ஒன்று வச்சிருக்குமே, இவ்வளோ சீக்கிரம் ஒத்துக்கிற பக்கியா இது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பானுங்க. சரி வருவோம் போவோம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் விட்டுருவானுங்க. இப்போ நம்ம சிங்மிங் உடனே கடைசியா எங்கர் ஹுவாங்குக்கு அவரோட நன்றியை சொல்லிக்கிட்டு இங்க இருந்து கிளம்பிடுவாங்க. இப்போ கிளம்புனதுக்கு அப்புறம் நம்ம எங்கர் ஹுவாங் யோசிப்பாரு, இப்போ இவங்க போற இடம் நம்ம சிங்மிங்க்கு ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு இடமா இருக்கும், ஆனாலும் நான் திருப்பி திருப்பி வார்னிங் கொடுக்கறது அவ்வளோ நல்லா இருக்காது, ப்ளீஸ் எப்படியாவது நீங்க சேஃபா அந்த பீஸ்டிங்க கிட்ட இருந்து வந்துருங்க, நீங்க அப்படி வந்துட்டா மட்டும் போதும், நான் அதுக்கு வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு. இப்ப இவங்க போற வழியில ஒரு தடவை அந்த கேரேஜை மாத்திட்டு திரும்பி வேற எதுவும் எடுத்துட்டு திரும்பி போயிட்டு இருப்பாங்க. அப்படி போயிட்டு இருக்கும் போது இவங்க எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும், இந்த சதர்ன் ரீஜியன் பீஸ்ட் பேலஸ் அப்படி என்ன மாதிரியான இடம் அப்படின்னு. நம்ம பேச்சூன் சொல்லுவான், இந்த சதர்ன் ரீஜியன் பீஸ்ட் பேலஸை பத்தி எனக்கும் அவ்வளவா தெரியாது, மேபி நம்ம பெக்கர் லீடர் பக்கத்துல யாராவது இருந்தாங்கன்னா, அதாவது பெக்கர் பிரான்ச் இருக்கும்ல, அவங்க கிட்ட போய் கேட்டு பார்க்கலாம், மேபி அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லுவான். கண்டிப்பா, ஆனாலும் பெக்கர் செக்ட்டுக்குமே இவங்களை பத்தி தெரியாது, ஏன்னா இந்த சதர்ன் ரீஜியன் பீஸ்ட் பேலஸ் ஒரு 100 வருஷமா சென்ட்ரல் பிளைன்ஸோட இன்ட்ராக்ஷனே இல்லாம இருக்கானுங்க. ஸோ பெக்கர் செக்ட்டுக்கு மட்டும் இதை பத்தி நிறைய தெரிஞ்சிருக்கும்னு சொல்ல முடியாது. அதுவும் இல்லாம இந்த சதர்ன் ரீஜியன் பீஸ்ட் பேலஸ்லாம் இருக்குல்ல, இவனுங்க எல்லாருமே எக்ஸ்டர்னல் மார்ஷியல் ஆர்ட்ஸை யூஸ் பண்றவனுங்க. எக்ஸ்டர்னல் மார்ஷியல் ஆர்ட்ஸ்னா என்னன்னு போக 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 உங்களுக்கே புரிஞ்சிடும். ஆனா இதுவுமே ரொம்ப நாளைக்கு முன்னாடி இருந்த இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேக்ஷூன் சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்ப நம்ம சிங்மிங் சொல்லுவான், அவங்க எந்த மாதிரி இடமா இருந்தா நமக்கு என்ன, அது எந்த இடமா இருந்தாலும் சரி, அங்க இருக்கிறவங்க பீஸ்டா இருக்கட்டும், ஏன் பேய கூட சம்மன் பண்ணட்டும், அதை பத்தியெல்லாம் கவலையே இல்லை, அங்க இருக்கிறவங்க ஸ்ட்ராங்கா இல்லையா அப்படின்னு மட்டும் தான் நம்ம பார்க்கணும் அப்படின்பா. இப்ப நம்ம ஜோகுல் ஒரு கேள்வி கேட்பா, நான் கேட்ட வரைக்கும் இந்த 5 அவுட்டர் பேலசஸுமே 10 கிரேட் செக்ட் அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டேனே, அப்படின்னா சதர்ன் ரீஜியன் பீஸ்ட் பேலஸுமே ஸ்ட்ராங்கா தானே இருப்பாங்கன்னு சொல்லும் போது, இல்ல அதுக்கும் வாய்ப்பு இல்ல, ஏன்னா இது முன்னாடி வேணா உண்மையா இருந்திருக்கலாம், இப்ப அது உண்மையா இருக்க வாய்ப்பு இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. இந்த போர் நடந்துச்சுல, அந்த போருக்கு அப்புறம் இந்த சதர்ன் ரீஜியன் பீஸ்ட் பேலஸுமே நிறைய டேமேஜை சந்திச்சாங்க. ஸோ கண்டிப்பா அவங்க அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. இப்போ நம்ம சிங்மிங் யோசிப்பா, அதுவும் உண்மைதான், ஏன்னா இந்த போர் நடந்தப்ப இந்த 5 அவுட்டர் பேலசஸ்ல தான் முதல்ல தாக்குதல் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டீமானிக் கல்ட் முடிவு பண்ணானுங்களா. அதுல இந்த நார்தன் சி ஐஸ் பேலஸ் ரொம்ப தூரமா இருந்ததுனால கடைசி வரைக்கும் அதுக்கு போகவே இல்லையா. மிச்சம் இருக்கிற 4 அவுட்டர் பேலஸையுமே இவனுங்க தாக்குனானுங்களா. அப்படி தாக்குதல் நடத்தினதுல அவனுங்க 4 பேரும் பெரிய டேமேஜை சந்திச்சானுங்க. ஒன்னு நிறைய பேர் இறந்து போயிட்டானுங்க, இல்லைன்னா நிறைய ரிசோர்சஸ் போயிடுச்சு. கண்டிப்பா மவுண்ட் வாசெக்ட் எந்த நிலைமையில இப்ப இருந்துச்சோ 100 வருஷமா இருந்துச்சுல, அதே மாதிரியான ஒரு நிலைமையில தான் இந்த சதர்ன் ரீஜியன் பீஸ்ட் பேலஸும் இருக்கணும். அப்படி இல்லாம அவனுங்களால கண்டிப்பா இந்த 100 வருஷத்துக்குள்ள எல்லாத்தையும் மாத்தி இருக்க வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்ம சிங்மிங் யோசிப்பா. அப்படின்னா இந்த இடம் ஈஸியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மத்தவனுங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருப்பானுங்க. உடனே நம்ம சிங்மிங்க்கு ஒரு யோசனை வரும். டக்குன்னு நம்ம கோச்மேனை கூப்பிட்டு, வண்டியை நிறுத்துங்க, நம்ம ஒரு இடத்துல நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல நிறுத்திடுவான். அது சும்மா நடுவுல எதுவுமே இல்லாம ஒரு இடம், வில்லேஜ் கூட வந்திருக்காது, அந்த மாதிரி ஒரு இடத்துல நிறுத்திடுவான். நிறுத்திட்டு எல்லாரும் வெளில இறங்கி வாங்கன்னு சொல்லிடுவான். உடனே எல்லாரும் பொறுமையா வெளில இறங்கி வருவானுங்களா. நம்ம ஜோகுல் தவிர மத்தவங்க எல்லாருமே அவங்களோட ட்ரெஸ்ஸையும் சேர்த்து எடுத்துட்டு வந்துருவாங்க. நீ ஏன் எடுத்துட்டு வராம இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோகுலை பார்த்து ஜாங் கேட்பான். உடனே ஜோகுல் என்ன சொல்லுவானா, இந்த சிங்மிங்கு டக்குன்னு வண்டி அனுப்பினாலும் அனுப்பிடுவான், அதுக்கு தான் அங்கேயே உள்ள வச்சுட்டு வந்தேன், அப்படின்னு அனுப்ப மாட்டான்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். ஏன் நீ உன் ட்ரெஸ் உள்ள இருக்கிறதுனால அவன் அனுப்ப மாட்டான்னு நீ நினைக்கிறியா? கண்டிப்பா அவன் மொத்தமா சேர்த்து அனுப்பதான் போறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருப்பான். இப்ப நம்ம சிங்மிங்க அதுக்காக இவங்களை நிறுத்த சொல்லல.
ஸோ நம்ம சிங்மிங் வேற ஒரு காரணத்துக்காக தான் இவங்க எல்லாருமே இறங்க சொன்னான். அது என்ன தெரியுமா? நம்ம சிங்மிங்கு பேக்சுனை பார்த்து கேட்பான், நீ ஸ்வாட் கிரேவியார்ட்ல எந்த அளவுக்கு உதவியா இருந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். நம்ம பேக்சுனுக்கும் இது தெரியும். இந்த ஸ்வாட் கிரேவியார்டுக்குள்ள உள்ள போனதுல இருந்தே சின்ன சின்னதா வந்த பிரச்சனைகள், சின்ன சின்ன டிராப்ஸா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்த வேம்பயர் பேட்ஸா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்த பிரச்சனைகள், ஏன் பெரிய பிரச்சனையா இருந்த உடாங் செக்டோட எல்டர் முதற்கொண்டு நம்ம சிங்மிங் தான் சமாளிச்சான். நம்ம சிங்மிங் எல்லாரு கூட சண்டை போட்டதுனால மட்டும்தான் இவங்க எல்லாருமே ஓரளவு தப்பிக்க முடிஞ்சிச்சு. நம்ம பேக்சுன் அந்த மலையில ஏறுறதுக்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தான். ஆனா நம்ம சிங்மிங் மலையில ஏறி போய் அவங்க கூட சண்டை போட்டு திரும்பி கீழே இறங்கி வந்து இவங்க எல்லாரையும் காப்பாற்றவும் செஞ்சா. அப்படி இருக்கிறப்ப நம்ம பேக்சுன் ஏதாவது பண்ணானா? பண்ணவே இல்லை. அவனுக்கே அது தெரியும். நான் வெறும் ஒரு பாரமா மட்டும்தான் இருந்தேன்னு சொல்லுவான். என்னதான் இவங்க சிங்மிங் கூட நடந்து அவன் கூடவே சேர்ந்து நிறைய பிரச்சனைகளை சமாளிச்சாலும் அந்த பிரச்சனைகள்ல முக்காவாசியே சமாளிக்கிறது சிங்மிங் தான். சோ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்றது அவங்களுக்கே தெரியல. இருந்தாலும் இதுதான் உண்மைன்றத அவங்க ஏத்துக்கிட்டாங்க. அப்ப நம்ம சிங்மிங் சொல்லுவான், இப்ப நம்ம போகக்கூடிய இந்த இடம் ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸா இருக்கும், அதுவும் ஸ்வாட் கிரேவியார்டை விட. ஆனாலும் நீங்க இதே லெவல்ல இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க எல்லாரோட உயிருக்கும் ஆபத்து இருக்கும் அப்படின்பா. இப்ப நம்ம பேக்சுன் கேட்பா, ஆனால் நம்ம என்ன பண்றது? நம்மளால நம்ம மார்ஷியல் ஆர்ட்ஸை அவ்வளோ சீக்கிரமா இம்ப்ரூவ் பண்ண முடியாதுன்னு சொல்லும் போது, ஏன் முடியாது? நீங்க தான் அந்த ஆரிஜின் எனர்ஜி பில்லை சாப்பிட்டீங்கல்ல, அப்புறம் எப்படி உங்களால முடியாம இருக்கும்னு கேட்பா. நீங்க இந்த எனர்ஜியை ஃபுல்லா டைஜஸ்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நீங்க இப்ப இருக்கிறத விட 2 மடங்கு ஸ்ட்ராங்கா மாற முடியும்பா. ஆனாலும் அந்த எனர்ஜியை டைஜஸ்ட் பண்ணணும்னா அட்லீஸ்ட் நிறைய வருஷங்கள் தேவைப்படுமே, அதுக்குள்ளேயும் எங்களால எப்படி இம்ப்ரூவ் ஆக முடியும் அப்படின்னு கேட்கும்போது, கவலைப்படாதீங்க, வெறும் ஒரே ஒரு மாசம், வெறும் ஒரு மாசத்துல நீங்க உங்களால 2 மடங்கு ஸ்ட்ராங்கா மாற முடியும்பா. நீ சொல்றது உண்மையா இருந்தா எங்களுக்கும் சந்தோஷம்தான். ஆனா நீ எப்படி எங்களுக்கு எனர்ஜி சர்க்குலேஷனுக்கு ஹெல்ப் பண்ண போறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேக்சுன் கேட்கும்போது, இல்ல அதை விட ஈஸியான ஒரு வழி என்கிட்ட இருக்குன்பா. ஈஸியான வழியா? நீ எந்த வழியா இருந்தாலும் சொல்லு, அதை நாங்க கண்டிப்பா செய்ய தயாரா இருக்கோம். ஏன்னா அதுக்காக நாங்க எவ்வளவு கஷ்டமான ட்ரைனிங் வேணாலும் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவானுங்க. சரி, நீங்க அக்குபாயின் மசாஜ் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு கேட்பான். அக்குபாயின் மசாஜ்னா எங்கேயாவது இந்த வலி இருந்துச்சுன்னா அந்த இடத்துல இருக்கிற வலியை குறைக்கிறதுக்காக அதை சுத்தி இருக்கிற அக்குபாயின்ஸை நம்ம மசாஜ் பண்ணுவாங்க, அதாவது அதை ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க. அப்படி பண்றது மூலமா நம்மளால அந்த வலியை குறைக்க முடியும். இதுதான் நார்மலா இந்த அக்குபாயின் மசாஜ் பண்றதுக்கான காரணம். இப்ப நம்ம பேக்சுன் இதை பத்தி எல்லாம் சொல்லும் போது டக்குன்னு 4 பேருக்குமே ஒரு எண்ணம் வந்துடும், இது என்னன்றது. இப்ப நம்ம சிங்மிங் சொல்லுவான், நான் உங்க எல்லாருக்கும் அதே தான் பண்ண போறேன். என்ன, அதுக்காக உங்களை நான் 4 அடி அடிக்க வேண்டியதா இருக்கும். ஆனா கவலைப்படாதீங்க, நான் ஒன்னும் வேணும்னேலாம் உங்களை அடிக்கல. இது எல்லாத்தையும் நீங்க அன்புன்னு எடுத்துக்கணும். என்ன, ரொம்ப டீப்பான அன்பா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் பார்த்து சொல்லுவான். இப்ப அதே நேரத்துல நம்ம உடாங் செக்டை காட்டுவாங்க. இங்க அந்த செக்டோட லீடர் இருக்கார்ல, அவர்கிட்ட இந்த எல்டர் போய் பேசுவாரு, அதாவது எல்டர் ஹியோசான் போய் பேசுவாரு. அவரு இந்த மாதிரி ஸ்வாட் கிரேவியார்ட்ல எதுவுமே கிடைக்கல, அங்க உண்மையிலே எதுவுமே இல்ல அப்படின்றத பத்தி சொல்லுவாரு. சொன்ன உடனே இதை அந்த செக்டர் லீடரும் ஏத்துக்குருவாரு. ஏன்னா அங்க ஒண்ணுமே இல்லைன்னா நம்ம தேடினது நம்மளோட பேராசை தான். நம்ம கண்டிப்பா அதனால எதுவும் தப்பெல்லாம் பண்ணல, நீங்க எதுவும் தப்பு பண்ணல, நான் தான் இது எல்லாத்தையும் தப்பா யோசிச்சு உங்க எல்லாரையும் அமுச்சு வச்சுட்டேன், அது என்னோட தப்பா தான் இருக்கணும். இருந்தாலும் எனக்கு புரியாத ஒரே ஒரு விஷயம்னா, நீங்க ஒரு சின்ன பையன் கூட ரொம்ப ரொம்ப ஈக்குவலா சண்டை போட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக்டர் லீடர் கேட்பாரு. உடனே ஹியோசானும் ஆமான்றுவாரு. அவன் அவ்வளோ டேலண்டடான ஆளா அப்படின்னு கேட்கும்போது, அவன் ஒரு ரேரான ஜீனியஸ். நான் ஒருவேளை ரொம்ப நேரம் அந்த சண்டையை போட்டிருந்தேன்னா என்னால் அவனை தோக்கடிச்சிருக்க முடியும் தான், ஆனா எவ்வளோ நேரம் அந்த சண்டை போகணும்னு எனக்கே தெரியல. அப்படி பார்த்தாலும் நம்ம அந்த சண்டை ரொம்ப நேரம் கண்டினியூ ஆகணும்னு தான் யோசிக்கணும், அப்படி பார்த்தா அது ஒரு ட்ரா தான் அப்படின்றவாரு. இப்ப நம்ம செக்டர் லீடர் யோசிப்பாரு, ஒரு ட்ரா, அதுவும் உடாங் செக்டர் சேர்ந்த ஒரு எல்டர் இன்னொரு பையன் கூட சண்டை போடும்போது எப்ப ஜெயிப்போன்னு அவருக்கே தெரியல. அப்ப அவன் அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருந்திருக்கானா? அவன் மூஜினை டிஃபீட் பண்ணும்போது அவனை பத்தி நான் அவ்வளோவா யோசிக்கல. ஆனாலும் இப்போ உங்க கூடயே சண்டை போட்டிருக்கானா, அவன் உண்மையிலே ரேர் ஜீனியஸா தான் இருக்கணும். சரி, அவனை அப்படியே விட்டுருவோன்றவாரு. ஆனா அது ஓகேவா அப்படின்னு இந்த ஹியோசான் கேட்கும்போது, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியுது. 100 வருஷத்துக்கு முன்னாடி மவுண்ட் வா செக்டும் உடாங் செக்டும் கிட்டத்தட்ட ஈக்குவலா தான் இருந்தாங்க. ஏன் இப்போ ஒருவேளை மவுண்ட் வா செக்ட்ல இப்படி ஒரு ரேரான ஜீனியஸ் வந்தானா கண்டிப்பா அவங்க நம்மளை திரும்பி தாண்டறதுக்கு வாய்ப்பு இருக்குதானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்ல வரீங்க. அது எனக்கு புரியுது. ஆனாலும் ஒரே ஒரு ஜீனியஸால எல்லாத்தையும் மாத்திட முடியாது. அதுவும் அந்த மாதிரி ஒரு செக்டர்ல இருந்து அவன் எல்லாத்தையும் மாத்தி கொண்டு வரது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அவனால எல்லாத்தையும் அவனோட தோல்லே ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாரு. அவன் மார்ஷியல் ஆர்ட்ஸ்ல மட்டும் வெறும் ஜீனியஸ் கிடையாது, கரெக்டான முடிவுகளை எடுக்கக்கூடிய போல்டான ஆளும் கூட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்டர் இவனை பத்தி சொல்லிக்கிட்டே இருப்பாரு. இப்ப நம்ம சிங்மிங்கோ இந்த நேரத்துல அவங்க 4 பேரையும் போட்டு தூக்கி போட்டு மீச்சுக்கிட்டு இருப்பான். அவனால உடாங் செக்டரோட டிசிப்ளா கூட மாற முடியும் நான் சொன்னேன். அது மட்டும் கிடையாது, அவனால ஃபியூச்சர் செக்ட் லீடரா கூட மாற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்து நான் சொன்னேன்னு இந்த ஹியோசான் சொல்லுவாரு. இதை கேட்ட உடனே நம்ம செக்ட் லீடர் அமைதியாயிருவாரு. ஏன்னா அவர் முன்னாடியே
இன்னொரு ஒரு வேற டிசிபிள், அதுவும் வேற செக்டர் சேர்ந்த ஒரு டிசிபிள் செக்ட் லீடரா மாறிடுவான்னு சொல்றது அவ்வளோ சரி கிடையாது. ஆனாலும் இவர் சொல்றாரு தைரியமா. அப்படின்னா உண்மையிலே அந்த பையன் அந்த லெவல்ல இருந்திருக்கணும். சரி நீங்க போங்க, எப்படி இருந்தாலும் ஒரே ஒரு பையனால எல்லாத்தையும் மாத்திர முடியாதுல்ல. ஒரு செக்டை தனியா கொண்டு போயிட முடியாது, அதுக்கு நிறைய பேர் தேவை, எல்லாரும் ஒரே மாதிரி யோசிக்கணும் அப்படின்னு சொல்லுவாரு. இப்பெல்லாம் சொன்ன உடனே நம்ம ஹியோசான் எல்டரும் வெளில போவாரு. வெளில போறப்ப டக்குன்னு ஒரு கேள்வி வரும். ஒருவேளை இப்ப நீங்க சொன்னீங்களே ஒரே ஆளால எல்லாத்தையும் பண்ண முடியாது அப்படி இப்படின்னு, இது எல்லா பிரச்சனையும் அவனுக்கும் புரிஞ்சிருந்துச்சுன்னா இது எல்லாத்தையும் மாத்தணும் அவன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் முடிவு பண்ணானா அப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. அது நடக்க வாய்ப்பு இல்ல. ஒருவேளை நடந்தாலும் பெருசாலாம் பிரச்சனை இல்ல. ஏன்னா ஒரே நாள்லாம் அப்படி அவுட்ஸ்டாண்டிங்கான பீப்புள்லாம் வந்துட முடியாது. அவன் ஒருத்தன் வந்துட்டான்றதுக்காக எல்லாரும் அப்படி மாறிட முடியாதுன்னு. இதை கேட்டுட்டு ஹியோசானா அங்க இருந்து வெளில போயிருவாரு. ஏன் நம்ம செக்ட் லீடர் இதை எல்லாத்தையும் நம்ம சிங்விங்கால மாத்த முடியாதுன்னு நினைக்கிறாருன்னா இதுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு. ஏன்னா ஜியாங்கு பத்தி தெரியாம ஜியாங்குல அப்படியெல்லாம் எல்லாத்தையும் கொண்டு வந்துட முடியாது. ஒருவேளை இது எல்லாத்தையும் மாத்தணும்னா அவனுக்கு எக்கச்சக்க எக்ஸ்பீரியன்ஸ் தேவையா. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவனுக்கு இப்ப இல்ல. ஒருவேளை அது கிடைக்கும் போது இது எல்லாம் கிடைக்கலாம் ஒரு நாள். அப்படி கிடைக்கும் போது அவன் ரொம்ப ரொம்ப வயசாகி இருப்பான், இப்படி இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கிறாரு. ஆனா அவருக்கு தெரியாத ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா, அவன் கிட்ட ஏற்கனவே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்றது மட்டும்தான். நம்ம சிங்மிங்கும் இப்ப அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சுதான் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கான். அங்க எல்லாரையும் தூக்கி போட்டு மிதிச்சுக்கிட்டு இருக்கான். ஏன்னா அவனால தனியா இது எல்லாத்தையும் பண்ண முடியாதுன்றது அவனுக்கும் தெரியும். அதனாலதான் எல்லாத்தையும் மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் முடிவு பண்ணிட்டான். அடுத்த நாள் பார்த்தா இவனுங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கானுங்க. சோ சாயந்தரம் இவனுங்க எந்திரிப்பானுங்க. இவனுங்க எல்லாரும் நிறைய ட்ரைனிங் பண்ணதுனால இந்த மாதிரியான ஒரு நிலைமையில இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் காட்டுறது நம்ம ஜாங்க தான். நம்ம ஜாங் எந்திரிச்சு யோசிப்பா, சே இது நடுவில் நடந்துகிட்டு இருக்கும் போது, அதாவது இது ட்ரைனிங் நடக்கும்போது நம்ம ஜோகளுக்கு அடிப்பட்டதை பார்த்துட்டு நம்ம ஜோகளுக்கு எப்படி அடிபட்டிருக்குன்னு பாத்தியா, ஏன் இப்படிலாம் பண்ற, நீ எல்லாம் மனுஷனா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். ஓஹோ நான் மனுஷனான்னு கேக்குறீங்களா, இதோ பக்கத்துல வந்து நான் மனுஷனா இல்லையான்னு காட்டுறேன்னு சொல்லிட்டு திரும்பி அடிக்கிறதுக்காக வந்திருக்கான். அப்படியே போட்டு அடி அடின்னு அடிச்சு அதுல நம்ம ஜாங்கு அங்கேயே தூங்கிட்டானா. இல்ல சொல்லப்போனா அவன் மயக்கம் போட்டு விழுந்துட்டான் அந்த அடி வாங்கினதுல. திரும்பி சூரிய உதயம் ஆச்சுன்னா திரும்பி நாங்க இந்த ட்ரைனிங்க கண்டினியூ பண்ணணும். திரும்பி அவன் வந்துருவான். சே இதெல்லாம் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுக்கிட்டு இருப்பான். ஏன்னா அவனுக்கு இந்த ட்ரைனிங் வந்து ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கிற மாதிரி தோணுது இதுக்கு முன்னாடி இருந்த ட்ரைனிங்கை விட. அப்ப ஏதோ ஒரு அழுகுரல் கேட்கும். என்னது இங்க யாரும் அழுதுகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா நம்ம ஜோகுல் வந்து இங்க தேம்பி தேம்பி அழுதுகிட்டு இருப்பான். நம்ம ஜோகுல் போய் பார்த்துட்டு என்னாச்சு ஜோகுல் அப்படின்னு கேட்பானா. எனக்கு அழுகாச்சியா வருது. இல்ல நீ ஏதாவது உனக்கு காயம் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லும் போது இல்ல என்னோட இன்டர்னல் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அழுவான். என்ன சொல்றான், ஏன் இன்க்ரீஸ் ஆச்சுன்னே தெரியல, இது இன்க்ரீஸ் ஆனதுனால எனக்கு இருந்த காயம் எல்லாமே போயிடுச்சு, இப்ப இந்த காயெல்லாம் போயிடுச்சுன்னா அவன் இன்னும் எக்ஸ்ட்ரா ட்ரைனிங் கொடுக்குறேன்னு வேற சொல்லுவானே. உடனே நம்ம ஜாங் செக் பண்ணி பார்ப்பான். ஆமா என்னோட இன்டர்னல் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்பா. உடனே ஜோகுலுக்கு இன்னும் வருத்தம் ஆயிடும். பாத்தீங்களா இப்ப இன்டர்னல் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆயிடுச்சுனாலே அவன் திரும்பியும் அதிகமான அளவு ட்ரைனிங் கொடுப்பான். அட்லீஸ்ட் ஒரு கை கால் உடைச்சிருந்தா கூட அவன்கிட்ட இருந்து ட்ரைனிங்ல இருந்து தப்பிச்சிடலான்னு பார்த்தா அது கூட பண்ணல. அவன்கிட்ட அடி வாங்கி நம்மளாம் ஸ்ட்ராங்கா மாறிக்கிட்டு இருக்கோம் அப்படின்பா. இப்ப நம்ம பேக்சுன் வருவான். எனக்கும் இதை பத்தி எல்லாம் தெரியல, இது அக்குபைன் மசாஜோ இல்ல வேற ஏதோ ஒரு பேரு, ஆனா சொல்ல போனா அவனை நம்மளை தூக்கி போட்டு அடிக்கிறான். அப்படி அடிக்கிறதுனால நம்ம ஸ்ட்ராங்கா மாறணும், அது ஏன் தான் எனக்கும் புரியல அப்படின்பா. பார்த்தா நம்ம சிங்மிங்க்கு அடுத்து பேக்சுன் தானே வரணும். அந்த காரணத்தினால நம்ம பேக்சுனுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா அடி விழுந்திருக்கும். அவன் மூஞ்சி எல்லாத்தையும் குழப்பி இருப்பான். என்ன சும்மா பேசிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு நம்ம சிங்மிங் வந்துருவான். சோ வந்த உடனே இல்ல நாங்க இப்ப இருக்க இந்த சிச்சுவேஷன் பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம், நாங்க இப்படி அடி வாங்குறோம் ஆனாலும் எங்களோட இன்டர்னல் எனர்ஜி அதிகமாயிடுச்சு, அது ஏன் எங்களுக்கு புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா இந்த அக்குபைன் மசாஜ்ன்றது ஏதாவது ஒரு இடத்துல ரத்தம் கட்டி போச்சுன்னா அந்த ரத்த கட்டை எடுக்கிறதுக்காக சுத்தி இருக்கிற அக்குபைன்ஸ் எல்லாத்தையும் எல்லா இடத்துலயும் பிரஷர் கொடுப்பாங்களாம். ஆனா இது எப்படி இப்படி நடக்குது, இப்படி நடக்கும்போது எப்படி எங்களால ஸ்ட்ராங்கா மாற முடியுது அப்படின்னு அவங்களுக்கு புரியலையா. நம்ம சிங்மிங் என்ன சொல்லுவானா, இதுவும் அதே மாதிரிதான் ஆனா அக்குபைன் மசாஜை விட கொஞ்சம் டிஃப்ரெண்டா ஒன்று பண்றேன் அப்படின்னு சொல்லுவான். அது என்னன்னு கேட்கும்போது ஜஸ்ட் நான் உங்களை தூக்கி போட்டு அடிக்கிறேன் அவ்வளவுதான் அப்படின்றவான். என்னது தூக்கி போட்டு அடிக்கிறியா, இவனை நான் வெட்டியே தீருவேன், இவனை வெட்டினாதான் உலக அமைதியே வரும் அப்படின்னு சொல்லிட்டு கத்தியை எடுத்துட்டு ரெடியா நிப்பான். சரி நீ எங்களை அடிக்கிறேனே வச்சுக்கிடுவோம், ஆனாலும் நாங்க ஏன் ஸ்ட்ராங்கா மாறுறோம் அப்படின்பா. உடனே நம்ம சிங்மிங் கேட்பான், உங்களுக்கு இதெல்லாம் எப்படி கிடைச்சிச்சு, உங்களோட மசில்ஸ் எல்லாம் உங்களுக்கு எப்படி கிடைச்சிச்சுன்னு கேட்பான். நாங்க ட்ரைனிங் பண்ணதுனால எங்களுக்கு கிடைச்சிச்சு, ட்ரைனிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் எதுக்கு உங்களுக்கு மசில்ஸ் டெவலப் ஆச்சு அதை யோசிச்சு பாருங்கன்பா. சிம்பிள் தான், ஏன்னா அது எல்லாமே டேமேஜ் ஆயிருக்கு. நீங்க நார்மலா ட்ரைனிங் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்க மசில் உங்க போன்ஸ்ல இருக்க டிஷ்யூஸ்லாம் இருக்குல்ல அது எல்லாமே ரொம்ப ரொம்ப பிரேக் ஆக ஆரம்பிக்கும். அது திரும்பி ஒன்னா சேரும் போது இன்னும் ஸ்ட்ராங்கா சேரும். இப்படிதான் உங்க உடம்புல இருக்கிற எல்லா பார்ட்டுமே ட்ரைனிங் ஆகும்.
அப்படி ட்ரெயின் ஆக உங்க உடம்பு ஸ்ட்ராங்கா மாறும். இது அந்த டேமேஜை பொறுத்தது. ஏன்னா நீங்க அதிகமான அளவு டேமேஜ் கொடுத்தீங்கன்னா அப்ப மேபி அது கஷ்டமா இருக்கலாம். ஆனா மாடரேட்டா இதை வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த ட்ரைனிங் கண்டிப்பா எஃபெக்டிவா இருக்கும். இப்படிதான் எக்ஸ்டர்னல் மார்ஷியல் ஆர்ட்ஸை ட்ரைனிங் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவான். சரி, ஆனா அது எக்ஸ்டர்னல் மார்ஷியல் ஆர்ட்ஸ்க்கு மட்டும் தானே சரி வரும் அப்படின்னு சொல்லும் போது, நீங்களும் இந்த மவுண்ட் வால்ல இந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் பண்ணிருக்கீங்க, ஞாபகம் இல்லையா? உங்களை நான் அதிகமான அளவு உட்டன் ஸ்வாட ஸ்விங் பண்ண வச்சிருக்கேன். அப்ப ஆரம்பத்துல உங்க கையில இருக்கிற அந்த தோல் எல்லாமே நிறைய உறிஞ்சிட்டு வரும், ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிடும். ஆனா போக போக நீங்க எவ்வளவு பண்ணாலும் உங்களுக்கு கையில வலி ஏற்படாம உங்களால பண்ண முடியும் தானே? ஏன் அப்படின்னு தெரியுமா? இதுக்கான காரணம் உங்க மசில் அதை மெமரி பண்ணிக்கிச்சு. சோ அந்த பெயினுக்கு ஏத்த மாதிரி உங்க மசில் இன்னும் ஸ்ட்ராங்கா மாறிடுச்சு, அவ்வளவுதான் அப்படின்பா. இப்பதான் நம்ம பேக்சுனுக்கே புரிய வரும். இதே மாதிரிதான் இன்டர்னல் எனர்ஜியும். நீங்க இன்டர்னலா எங்கேயாவது இன்ஜூர் ஆனீங்கன்னா அப்ப அதை ரெக்கவர் ஆகிறதுக்காக உங்க இன்டர்னல் எனர்ஜி அதை ரெக்கவர் பண்ணும். அப்படி ரெக்கவர் பண்ணும்போது அது இன்னும் ஸ்ட்ராங்கா மாறும். அப்படிதான் அப்படின்னு சொல்லுவான். இருந்தாலும் இந்த மாதிரி இன்ஜூரி ஆகி ஸ்ட்ராங்கா மாறுறத பத்தி நான் கேள்விப்பட்டதே இல்லையே, அதுவும் குறிப்பா இன்டர்னல் இன்ஜூரி ஆகி ஸ்ட்ராங்கா மாறுறத பத்தி நான் கேள்விப்பட்டது இல்லையே அப்படின்னு கேட்பான். அதுக்கான காரணம் என்னன்னா, இந்த மாதிரி இன்டர்னல் இன்ஜூரி நடக்கும்போது அவங்களோட ஓன் எனர்ஜியை தான் எடுப்பாங்க. அந்த ஓன் எனர்ஜி ஏற்கனவே ஒரு லிமிட்ல தான் இருக்கும். அந்த காரணத்தினாலதான் யாரும் ஸ்ட்ராங்கா மாற மாட்டாங்க. ஆனா இப்ப உங்ககிட்ட அதிகப்படியான எனர்ஜி இருக்குதானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். இப்பதான் நம்ம பேக்சுன் ஒரு விஷயத்தை யோசிப்பான். ஓஹோ, ஆரிஜின் எனர்ஜி பில். ஏன் அப்படின்னா, இப்ப இவங்க உடம்புல ஏதாவது ஒரு காயம் ஏற்பட்டுச்சுன்னா, அதாவது இன்டர்னலா இன்ஜுரி ஆச்சுன்னா, அப்ப இந்த இன்டர்னல் இன்ஜுரியை சரி பண்றதுக்கு இந்த உடம்பு எக்ஸ்ட்ரா எனர்ஜியை தேடும். அந்த எக்ஸ்ட்ரா எனர்ஜி தான் அந்த ஆரிஜின் எனர்ஜி பில்ல இருந்து கிடைச்ச எனர்ஜி. அந்த எனர்ஜியை எடுத்துட்டு இதுல சரி பண்ணுச்சுன்னா அப்போ அவங்க உடம்பு அவங்களோட இன்டர்னல் எனர்ஜி இன்னும் அதிகமாகும். அப்படி அதிகமாகிறதுனால தான் அவங்க சீக்கிரமா அந்த ஆரிஜின் எனர்ஜி பில்ல இருக்க எனர்ஜியை டைஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப ஒரு எஃபெக்டிவான மெத்தடு இந்த எனர்ஜி எல்லாத்தையும் டைஜஸ்ட் பண்ணி முடிக்கிறதுக்கு. நம்ம சிங்மிங் இதை தான் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கா. இது உங்களோட பாடிக்கும் ஒர்க் ஆகும், உங்க இன்டர்னல் எனர்ஜிக்கும் ஒர்க் ஆகும் அப்படின்பா. அப்படின்னா நீ பண்ணது எல்லாமே நாங்க ஆரிஜின் எனர்ஜி பில்ல இன்னும் சீக்கிரமா அப்சர்வ் பண்ணணும் அப்படிதானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. ஆமான்னு சொன்ன உடனே நம்ம பேக்சுனுக்கும் ஜாங்குக்கும் இது ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியா இருக்கும். ஏன்னா உனக்கு மூளை இருக்கா, உன் மூளைலாம் இப்படிலாம் வேலை செய்யும்னு எங்களால யோசிச்சு பார்க்கவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருப்பானுங்க. நம்ம சிங்மிங் நார்மலா இந்த மாதிரி ஒரு மெத்தடை எடுத்துட்டு வந்திருக்க மாட்டான். ஆனா அவனுக்கு இதை பத்தி எப்படி தெரிஞ்சிச்சுன்னா, அவன் உடம்பும் நிறைய இன்டர்னல் இன்ஜூரிஸை ஃபேஸ் பண்ணியிருக்கு. அவனோட போன லைஃப்ல அவன் அந்த போர்ல சண்டை போட்டான்ல, அப்படி ஃபேஸ் பண்ணப்ப அவனோட இன்டர்னல் எனர்ஜியை யூஸ் பண்ணி இதை சரி பண்ணும்போது அவனுக்கே சீக்கிரமா அவன் அப்படியே ஸ்ட்ராங்கா மாறுற மாதிரி தோணுச்சான். ஸோ அதை தான் இவனுங்களுக்கும் பண்ணியிருக்கான். ஆனா இவனுங்களுக்கு அவ்வளோ இன்டர்னல் இன்ஜூரிஸை கொடுக்காம இவனுங்க லெவலுக்கு ஏற்ற மாதிரி அந்த இன்டர்னல் இன்ஜூரிஸை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டான். அதனால தான் நம்ம சிங்மிங் கரெக்டாக யாருக்கு எந்த இடத்துல அடிச்சா கரெக்டாக இருக்குமோ அவ்வளோ ப்ரெஷரை யூஸ் பண்ணி எல்லாருக்கும் அடிச்சுக்கிட்டு இருக்கான். இதனால தான் இதை அக்குபாயிண்ட் மசாஜ் மாதிரியே அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்னான். நீங்க இதை ஒருவேளை இது எல்லாத்தையும் புரியலைன்னா ஜஸ்ட் இதை ஒரு ஸ்பேரிங்காக எடுத்துக்கோங்க. நீங்க என் கூட ஸ்பேர் பண்ணீங்கன்னா நீங்க எல்லாரும் என்கிட்ட அடி வாங்குவீங்க. நீங்க அடி வாங்கிட்டு திரும்பி ரெக்கவர் ஆகும்போது ஸ்ட்ராங்கா மாறிடுவீங்க, இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லுவா. அப்ப இது எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டா எங்களால ஸ்ட்ராங்கா மாற முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேக்சுன் கேட்கும்போது, கண்டிப்பா மாற முடியும். ஏன், நீங்க என்னை எதிர்த்து சண்டை போட கூட செய்யலாம் அப்படின்பா. ஓஹோ, எதிர்த்து சண்டை போடலாமா? அப்படின்னா நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோ, உன்னோட மூஞ்சியில இன்னொரு 2-3 வெட்ட நானே கொடுக்க போறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இப்ப ரெடி ஆயிடுவானுங்க. நம்ம சிங்விங்கும் சரி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேக்சுன் கூட சண்டை போடுறதுக்கு ரெடி ஆவானா. கரெக்டா நம்ம பேக்சுனோட அட்டாக்கை அப்படியே அவனோட கையை வச்சே பிளாக் பண்ணுவான். இப்படியே இந்த சண்டைகள்லாம் போகும். இந்த மாதிரியே அடுத்தடுத்து நாட்கள் தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி போக போக இவங்க ஒவ்வொரு இடத்துலையும் நிறுத்தி இந்த மாதிரி ட்ரைனிங் பண்ணிக்கிட்டே இருப்பானுங்க. ஒரு 5 நாள் கழிச்சு இந்த கோச்மேன் என்ன யோசிப்பாருன்னா, 5 நாள் ஆயிடுச்சு, இந்த மாதிரி ஒரு ட்ரைனிங்க பண்ணா எந்த நார்மல் ஹியூமன் பீயிங்கா இருந்தாலுமே இன்னி நேரத்துக்கு டயர்டா இருப்பாங்க. ஆனா இவங்க எல்லாரும் திரும்பியும் இன்னும் அதிகமான எனர்ஜியோட சண்டை போடுறாங்க. இதுதான் எப்படின்றது அவருக்கே புரியலேன்பாரு. 2 பேருமே அவர் சொல்லுவாரு. ஒன்னு நம்ம சிங்விங்கையும் சொல்லுவாரு, அதாவது அடிக்கிறவனையும் சொல்லுவாரு, அடி வாங்குறவங்களையும் சொல்லுவாரு. இப்ப இன்னைக்கான இந்த ட்ரைனிங்லயும் நம்ம சிங்விங் இருக்கால, வரிசையா எல்லாரோட காலையும் தட்டி விட்டுக்கிட்டே இருப்பான். நீங்க யாருமே உங்களோட காலை ஸ்ட்ராங்கா வச்சுக்கவே இல்ல. இதுக்கு தான் நான் ஆரம்பத்துல இருந்து சொன்னேன், உங்களோட லோயர் பாடி ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும், அதை நீங்க ட்ரைனிங் பண்ணணும்னு. ஆனா இதை யாருமே புரிஞ்சுக்கவே இல்ல. இப்படி பண்ணியும் கூட நீங்க எல்லாரும் இன்னும் அதே லெவல்ல தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் போட்டு அடின்னு அடிப்பா. அடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாரும் அப்படியே விழுந்துருவானுங்களா. சே, எல்லாரும் இந்த மாதிரி வீக்காவே இருக்காதீங்க, முதல்ல எந்திரிச்சு உங்களோட எனர்ஜியை சர்க்குலேட் பண்ணுங்க, நான் போயிட்டு வர வரைக்கும் அப்படின்னு சொல்லிடுவான். நீ உடனே எங்க போறேன்னு கேட்கும்போது, நான் சூச்சு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிங்மிங் அங்க இருந்து போயிடுவான். இப்ப நம்ம ஜோகுல் சொல்லுவான், நீ எங்கேயாவது போறப்ப தடிக்கி விழுந்து ஏதாவது மூஞ்சி முகரையை உடச்சுக்கோடா அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து புலம்பிக்கிட்டே இருப்பான். உடனே நம்ம ஜாங் கேட்பான்,
ஏதாவது ஒன்று சென்ஸா இருக்கிற மாதிரி சொல்லுடா. தடுக்கி விழுந்தா அவன் விழுகிற இடத்துக்கு தான் அடிப்படும், அவனுக்கு எதுவும் ஆகாது, அவன் குத்துக்கல் மாதிரி தான் இருப்பான் அப்படின்பா. இப்ப நம்ம பேக்சூன் ஒரு விஷயத்த யோசிப்பான். இவன் எதுக்காக அதை சொன்னா, இந்த மாதிரி ஏன் இவன் சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அப்ப நம்ம பேக்சூன் வந்துட்டு இந்த சிங்மிங் எந்த பக்கமா போனானோ அந்த பக்கம் பார்த்துக்கிட்டே இருப்பான். இதை பார்த்துட்டு என்ன பாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோகுல் கேட்பான். உடனே நம்ம பேக்சூன் கேட்பான், நான் வந்து உங்களை எல்லார்ட்டையும் ஒரு விஷயம் கேட்கணும். நம்ம சிங்மிங்க்கு என்னைக்காவது ஸ்வெட் ஆகி நீங்க பாத்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பானுங்க. அதாவது டயர்ட் ஆனதுக்கு அப்புறம் ஸ்வெட் ஆகி என்னைக்காவது பாத்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பான். கேட்ட உடனே நம்ம ஜாங் சொல்லுவான், மேபி அவனும் ஹியூமன் தானே. இல்ல 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 நான் அவன் ஸ்வெட் ஆகிறது இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாங் சொல்லுவான். உடனே ஜோகுலும், ஆமா அவன் உடாங் செக்டோட எல்டர் கூட சண்டை போடும்போது கூட அந்த மாதிரி டயர்ட் ஆகிலாம் ஸ்வெட் ஆகவே இல்லை. ஏன்னா அவன் மான்ஸ்டரா தான் இருப்பான், ஸோ அதனால இதெல்லாம் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி நானும் நினைச்சிட்டேன். ஆனாலும் இதெல்லாம் எதுக்கு இப்ப கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோகுல் கேட்பான். நம்ம பேக்சூன் இல்ல ஒன்றும் இல்லை அப்படின்றவான். ஆனா நம்ம பேக்சூன் தெளிவாவே பார்த்தான். நம்ம சிங்மிங் வந்து இந்த இடத்துல இருந்து கிளம்பி போகும்போது அவனோட பின் கழுத்து இருக்குல்ல, அந்த இடத்துல கண்டிப்பா அது ஸ்வெட் ஆச்சு. ஸோ அப்படின்னா அவன் கண்டிப்பா டயர்டாகி ஸ்வெட் ஆகியிருக்கான். உடாங் செக்டோட எல்டர் கூட சண்டை போடும்போது கூட இந்த மாதிரி டயர்டாகி ஸ்வெட் ஆகாத ஒரு மான்ஸ்டர் வெறும் எங்க 4 பேர் கூட ஸ்பேர் பண்ணும்போது டயர்ட் ஆயிட்டானா? கண்டிப்பா இருக்காது. ஏன்னா நாங்க ஒன்றும் உடாங் செக்டோட எல்டர் அளவுக்கு ஸ்ட்ராங்கெல்லாம் கிடையாது. வெறும் ஒரு ஆர்ஜின் எனர்ஜி பில்லை சாப்பிட்டதுக்காக நாங்க உடனே உடாங் செக்டர் எல்டரோட லெவலுக்கு போயிருவோம்லாம் அர்த்தம் கிடையாது. அப்படின்னா வேற ஏதோ ஒரு ரீசன் இருக்கு அப்படின்றத பேக்சூன் புரிஞ்சுக்கிடுவான். இப்போ இந்த ரீசன் என்ன அப்படின்றது நம்ம சிங்மிங்க்கு மட்டும்தான் தெரியும். நம்ம சிங்மிங் இருக்கான்ல, அவன் பாட்டுக்கு ஒரு காட்டுக்கு நடுவில் போயிட்டு ஒரு இடத்துல படுத்துருவான். ஏன்னா இது உண்மையிலே ஒரு டயரிங்கான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிங்மிங்கே சொல்லுவான். நம்ம சிங்மிங்குக்கு நார்மலாக இவங்க 4 பேர் கூட சண்டை போடுறது கண்டிப்பாக டயர்டாக இருக்காது. ஆனால் எந்த காரணத்துக்காக இது டயர்டாக இருக்குது அப்படின்னா, இந்த அக்குபாயின் மசாஜ்னு அவன் சொன்னான்ல, அது நார்மலாக இருக்கிற ஒரு விஷயம் கிடையாது. பார்க்கறதுக்கு வேணா, அதாவது சொல்றதுக்கு வேணா ஈஸியாக இருக்கலாம், ஆனால் இதை பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன் அப்படின்னா நம்ம சிங்மிங் அவங்கள அடிக்கிறான்ல, அவங்கள அடிக்கும் போது கரெக்டான அளவு ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி தான் அவங்கள அடிக்கணும். அதே மாதிரி அப்படி அடிக்கிற ஒவ்வொரு அடிக்குமே அவன் இன்டர்னல் எனர்ஜியை அவங்களுக்குள்ள அனுப்பணும். அதாவது இவனோட ஓன் இன்டர்னல் எனர்ஜியை அவங்களுக்குள்ள அனுப்பணும். அப்படி அனுப்புனா மட்டும்தான் அவனால ஏதாவது ஒரு எஃபெக்டை அவங்களுக்குள்ள ஏற்படுத்த முடியும். ஆனா அனுப்புற நேரத்துல அதிகமா அனுப்பிட்டானா அது பிரச்சனை, அவங்களோட மெரிடியன்ஸ் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே நேரத்துல ரொம்ப கம்மியா அனுப்பிச்சிட்டானா அப்ப இந்த மெத்தடு ஒர்க் அவுட்டே ஆகாம போயிடும். அப்படின்னா கரெக்டான முறையில கரெக்டா கண்ட்ரோல் பண்ணி அவன் இதை அனுப்பணும். இதுக்கு அவன் ரொம்ப 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 எஃபர்ட் எடுக்கணும். அது மட்டும் கிடையாது, இவன் வெறும் ஒருத்தரோட சண்டை போடல, 4 பேரோட சண்டை போடுறான். இவங்க ஒவ்வொருத்தரும் அடுத்தடுத்து வருவாங்க. அப்ப பேக்சூன் கிட்ட சண்டை போடும்போது பேக்சூனுக்கு ஏத்த மாதிரி அவனோட ஸ்ட்ரென்த்தையும் கீயையும் அட்ஜஸ்ட் பண்ணணும். அந்த அடி முடிச்ச உடனே அடுத்து ஜாங் வருவான். அப்ப ஜாங்கு கிட்ட வரும்போது ஜாங்குக்கு ஏத்த மாதிரி அந்த ஸ்ட்ரென்த்தையும் கீயையும் அட்ஜஸ்ட் பண்ணணும். இவங்க 4 பேருக்கும் இதை மாத்தி 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 நம்ம சிங்மிங் ஒரே நேரத்துல பண்ணியிருக்கா. 4 பேர் கூட சண்டை போட்டு அப்பையும் கூட அவன் 4 பேருமே ஓவர்லோட் பண்ணியிருக்கான். இந்த காரணத்தினால மட்டும்தான் நம்ம சிங்மிங்கால இது எல்லாத்தையுமே பண்ண முடிஞ்சிச்சு. இதை ஏன் அவன் தொடர்ந்து 5 நாளா செஞ்சதுனால நம்ம சிங்மிங்கே ஒரு கட்டத்துக்கு மேல இது டயர்டாக ஆரம்பிச்சிருச்சு. நம்ம சிங்மிங் இதெல்லாம் எதுக்காக பண்றானா, இதெல்லாம் பண்ணாம போனா அவங்க சீக்கிரமா ஸ்ட்ராங் ஆக மாட்டாங்க அப்படின்றதுனால மட்டும்தான். ஏன் அப்படின்னா இந்த ஆரிஜினல் எனர்ஜி பில்லை அவங்க ஏற்கனவே சாப்பிட்டாங்க. கண்டிப்பா அதுல இருக்கிற எனர்ஜி ஒரு நாள் டைஜஸ்ட் ஆகி அது அவங்களோட எனர்ஜியா மாறிடும். அது ஒரு நாள் நடக்கும். ஆனா அந்த ஒரு நாள் அது எப்ப வரப்போகுதுன்றது தான் கேள்வி. அது ஏதாவது பல வருஷம் கழிச்சு வந்துச்சுன்னா அப்ப இந்த மவுண்ட் வாசெக்ட் இப்ப இருக்கிற மாதிரி இல்லாம கூட போயிடலாம். அந்த காரணத்தினால இவங்க எல்லாரும் சீக்கிரமா ஸ்ட்ராங் ஆக வேண்டிய ஒரு நிலைமையில இருக்காங்க. நம்ம சிங்மிங்க்கு மட்டும்தான் அது புரியுது. இவங்க எல்லாரையும் சீக்கிரமா கொண்டு வரணும். ஏன்னா எல்லா பிரச்சனையும் நம்ம சிங்மிங்னு ஒருத்தனால மட்டும் சமாளிச்சிட முடியாது. அந்த காரணத்தினாலதான் இப்ப நம்ம சிங்மிங் என்ன பண்ணாலும் சரி, வரப்போற பிரச்சனைகளை சமாளிக்கணும்னா அதுக்கு எல்லாரும் ஸ்ட்ராங் ஆகணும், அதுவும் கம்மியான டைம்ல ஸ்ட்ராங் ஆகணும். அது எப்படின்றது தான் நம்ம சிங்மிங் யோசிச்சுக்கிட்டே இருக்கான். அதுலயும் முக்கியமா நம்ம சிங்மிங் இவங்க எல்லாருக்கும் எதுக்கு தெரியுமா இவ்வளோ ஆர்வத்தோட இவ்வளோ கஷ்டப்பட்டு ட்ரைனிங் சொல்லி தரான்? ஏன் அப்படின்னா அவன்கிட்ட நிறைய அட்வான்ஸ்டு லெவல் டெக்னிக்ஸ் எல்லாம் இருக்கு. அவன் இன்னும் கத்துக் கொடுக்கறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா அது எல்லாத்தையும் இவங்க கத்துக்கணும்னா இவங்க ஒரு லெவலுக்கு அவங்க வரணுமா. அந்த லெவலுக்கு இவங்க வர வரைக்கும் வெயிட் பண்ண முடியாதுன்றதுனாலதான் நம்ம சிங்மிங் இவ்வளோ வேகமா எல்லாரையும் சீக்கிரமா ஸ்ட்ராங்கா மாத்தணும்னு நினைக்கிறான். இதை அவன் போன லைஃப்ல பண்ணாம போயிட்டான். இந்த லைஃப்லயாவது இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். ஸோ அதனாலதான் நம்ம சிங்மிங் இது எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் சரி நான் கண்டிப்பா இதை செஞ்சே தீருவேன் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றான். ஸோ இப்போ நம்ம சிங்மிங் இவங்களுக்கு மட்டும் எப்படியாவது சொல்லி கொடுத்துட்டானா கண்டிப்பா இவங்க மற்றவங்களுக்கு சொல்லி தருவாங்க. அப்போ ஒரு நாள் மொத்த மவுண்ட் வாசெக்ட்டுமே ஸ்ட்ராங்கா மாறி இருக்கும். இதை தான் அவங்க அண்ணனும் சொல்ல ட்ரை பண்ணியிருக்காரு அப்படின்றத நம்ம சிங்மிங் புரிஞ்சுக்கிறான். சரி நானும் போக வேண்டியது இருக்குல்ல, என்னோட ட்ரைனிங்கும் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு
டக்குன்னு அவனோட இன்டர்னல் எனர்ஜியை யூஸ் பண்ணி அவனோட டைட்னஸ் எல்லாத்தையும் போக்கிடுவான். போக்கிட்டு திரும்பியும் அப்படியே எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிடுவான். அப்படி நடக்கும் போகும்போது நம்ம சிங்மிங் யோசிச்சுட்டே போவான், நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், இவனுங்கெல்லாம் கவலையே இல்லாமல் இருக்கானுங்க, சே என்னைக்கு தான் இதை புரிஞ்சுக்க போறானுங்களோ இந்த சின்ன பசங்க அப்படின்னு சொல்லிட்டு போவான். போய் பார்த்தா இவனுங்க 4 பேரும் அப்படியே தெம்பா எந்திரிச்சு நிற்பானுங்க. என்னாச்சு, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நீங்களாம் ரெஸ்ட் எடுக்கலையான்னு கேட்பானா. ரெஸ்டா? எங்களுக்கு ரெஸ்டா இல்லை உனக்கு ரெஸ்ட் வேணுமா? நீ என்னமோ உனக்கு ரெஸ்ட் எடுக்கிற சொல்கிற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா நீ தான் டயர்டாக இருப்ப, ஏற்கனவே உனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கும் தானே அப்படின்னு 4 பேருமே பேசுவானுங்க. உடனே 4 பேரும் இப்போ முடிஞ்சா சண்டைக்கு வா, நாங்கள்லாம் அப்படியே ஃபுல் பவரில் இருக்கோம் அப்படின்பானுங்க. ஓஹோ, நீங்கள் எல்லாரும் அதிகமான ட்ரைனிங் தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன், அந்த காரணத்தினால தான் இந்த மாதிரிலாம் ஓவராக பேசுகிறீங்க. உங்கள் எல்லாரையும் இன்னும் அதிக ட்ரைனிங்க்கு போக வச்சாதான் பேச்சே வராமல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிங்மிங் திரும்பி எல்லாரையும் வந்து அடிக்க ஆரம்பிச்சிருவான். இப்போ நம்ம சிங்மிங் அவங்க அண்ணனை பார்த்து யோசிப்பான், இந்த மவுண்ட் வாசெக்டுமே உண்மையிலே நல்லா தான் இருக்கு அப்படின்னு. இவங்க எல்லாரும் இப்படியே டிராவல் பண்ணி ஒரு வழியா செங்டு அப்படின்னு ஒரு இடத்துக்கு போயிடுவாங்க. இந்த செங்டுன்றது சிச்சுவான் அப்படின்னு ஒரு இடத்துல இருக்கு. இந்த சிச்சுவான்ன்றது தான் நம்ம யுனானுக்கு தான் இவங்க போறாங்க. அதாவது அந்த சதர்ன் ரீஜன் பீஸ்ட் பேலஸ் இருக்கிறது யுனான்ல. அந்த யுனானுக்கு பாதி வழியில இவங்க மவுண்ட் வாசெக்ட்ல இருந்து கிளம்புனாங்களா, சோ பாதி வழியில தான் இந்த சிச்சுவான் இருக்கு. அதுல செங்குடு அப்படின்னு ஒரு ப்ராவின்ஸ்ல இருக்காங்க. இப்போ இங்க வந்துட்டு நம்ம கோச்மேன் நிறுத்தினதுக்கு அப்புறம் 4 பேர் இறங்கி வருவாங்க. வரவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க, என்னாச்சு, நம்மளாம் பாதி தூரத்துல தான் இருக்கோமா, இன்னும் பாதி தூரம் போகணுமா, நம்மளாம் போறதுக்குள்ளேயே அடக்கமாயிருவோம் போல, நம்மளாம் போற வழியிலேயே எங்கேயாவது கடல்ல தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுவாங்க, சி போற வழியில கடலே இல்லையா, அப்ப ஆத்துல தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுவாங்க, அப்படிதான் ஆகும் போல அப்படின்னு சொல்லிட்டு 4 பேரும் அப்படியே சொங்கி மாதிரி பேசிக்கிட்டு இருப்பானுங்க. பின்னாடி இருந்து ஒருத்தர் வருவாள். இவங்க 4 பேருக்கும் ட்ரைனிங் கொடுத்த ஆளு அப்படியே அவன் பாட்டுக்கு அப்படியே சாதாரணமா வருவான். வந்துட்டு சீக்கிரமா வந்துட்டோம் போல, சே இன்னொரு 2 நாள் இந்த பயணம் இருந்துருந்துச்சுன்னா இவங்க 2 நாள் இவங்களை இன்னும் நல்லா அடிச்சிருக்கலாமே அப்படின்னு சொல்லிக்கிட்டே வருவான். சொல்லிக்கிட்டு வந்த உடனே இவங்க 4 பேர் அப்படியே திரும்பி பார்ப்பானுங்க, இந்த மாதிரி சொல்றானே அப்படின்னு. உடனே இவனுங்க சரி 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 கவலைப்படாதீங்க, அதான் உயிரோட இருக்கீங்களா, அப்புறம் என்ன பிரச்சனை அப்படின்பா. இப்ப இவங்களை கூட்டிட்டு வந்து அந்த கோச்மேன் இருப்பார்ல, அவர் என்ன சொல்லுவாருன்னா, இந்த ஹார்ஸ் கேரேஜ் எல்லாத்தையும் நான் ஒரு தடவை செக் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சிச்சுவான்ல அடுத்து நம்ம போக போற இடத்துக்கான இன்ஃபர்மேஷனையும் கொஞ்சம் கலெக்ட் பண்ணிக்கலான் இருக்கேன், இப்போ அங்கே என்ன நிலவரம் அப்படின்னு. ஸோ அதுக்கு ஒரு 2-3 நாளாவது ஆகும். அது வரைக்கும் நீங்க எல்லாம் என்ன பண்ண விரும்புறீங்க, நீங்க வேணா என் கூடவே வரதுனா வாங்க, அப்படி இல்லைன்னா வேற இடத்துலாவது நீங்க தங்குறதுனாலும் தங்கிக்கோங்க, அதுக்கும் யூனிவா மெர்ச்சன்ட் கில்டு வந்து எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா அவருக்குமே இன்ஃபர்மேஷன் கிடைக்கிறது கஷ்டம் தான் சொல்லிடுவாரு. அதாவது யூனிவா மெர்ச்சன்ட் கில்டாலையும் யுனானுக்கு எப்படி போறது அப்படின்ற இன்ஃபர்மேஷனை கண்டுபிடிக்கிறது கஷ்டம்ன்றவாரு. ஸோ அந்த காரணத்தினால நான் போறேன், என்னால உங்களுக்கு ஒழுங்கா ஹெல்ப் பண்ண முடியல, அதுக்கு வேணா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்பாரு. இதை கேட்ட உடனே மற்றவங்களும் நீங்க கவலைப்படாதீங்க, நாங்களும் போயிட்டு எங்களால முடிஞ்ச அளவுக்கு இன்ஃபர்மேஷனை கேதர் பண்றோம், அப்படி நீங்க ஒருவேளை கேதர் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நேரா யூனிவா மெர்ச்சன்ட் கில்ட பார்க்க வாங்கன்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிடுவாரு. இவர் போனதுக்கு அப்புறம் நம்ம பேக்சுன் எல்லாரை பார்த்து சொல்லுவான், நீங்க எல்லாரும் ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இப்ப நம்ம இருக்கிறது வேற ஒரு இடம், இங்க போயிட்டு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணணும். எல்லாரும் தனித்தனியா போயிட்டு உங்களுக்கு என்னென்ன சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் கிடைக்குதோ அது எல்லாத்தையும் தேடி பாருங்க. பெக்கர் செக்ட் இல்ல மெர்ச்சன்ட்ஸ் இல்ல சின்ன சின்ன கடை போட்டிருக்கவங்க சாதாரண மக்கள் யாரா இருந்தாலும் சரி, உங்களால எவ்வளவு இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். சொல்லிட்டு எல்லாரையும் போக சொல்லுவான். இப்ப எல்லாரும் தனித்தனியா போயிட்டு அவங்க எங்கெங்கெல்லாம் கிடைக்குதோ அந்தந்த இன்ஃபர்மேஷன்லாம் பார்த்துட்டு வருவாங்க. ஒவ்வொரு இடத்துல போய் விசாரிப்பாங்க, ஒவ்வொரு இடத்துல போய் ஒட்டி கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணி திரும்பி எல்லாரும் ஒரு ஹோட்டல்ல வந்து உட்காரும் போது யாருக்குமே எந்த விதமான இன்ஃபர்மேஷனுமே கிடைச்சிருக்காது. இதுலயும் இது ஏன் ரொம்ப ரொம்ப இவங்களுக்கு ஆச்சரியமா இருக்குன்னா, இந்த சிச்சுவான்ன்றத ஒரு ஸ்டேட்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த யுனான்ன்றது பக்கத்து ஸ்டேட்டு. ஸோ இப்போ இவங்க இருக்கிற இடம் தான் பாதி தூரம், அதாவது செங்குடு வந்து பாதி தூரம். ஆனா சிச்சுவான்ன்ற ஸ்டேட்டுக்கு பக்கத்து ஸ்டேட்டு தான் இந்த யுனான். ஆனா அந்த யுனான் ஸ்டேட்டை பத்தி ஒருத்தருக்கு கூட இன்ஃபர்மேஷன் தெரியல. இதுதான் இவங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. அதுலயும் முக்கியமா இந்த பெக்கர் செக்டுக்கு எந்த விதமான இன்ஃபர்மேஷனுமே கிடைக்கலையா. இருக்கிறதுலயே இந்த ஜியாங்குல அதிகமான இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்றதே இந்த பெக்கர் செக்ட் தான். அவனுங்களுக்கே இந்த யுனானை பத்தின இன்ஃபர்மேஷன் இல்ல, எப்படி போகணும்னு அவனுங்களுக்கே தெரியாதான். ஏன் அப்படின்னா இந்த யுனான்ல இருக்கிற வெதர் வந்து ரொம்ப ரொம்ப மோசமா இருக்குமா, அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்கிற வெதர். அந்த காரணத்தினால பெக்கர்ஸே அங்கே போய் வாழ மாட்டாங்களாம். அதனாலதான் அவங்களுக்கும் அதை பத்தின இன்ஃபர்மேஷன் தெரியல. பெக்கர் மட்டும் கிடையாது, சின்ன சின்ன மெர்ச்சன்ட் செக்டர்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்குமே இந்த யுனானுக்கு எப்படி போறதுன்னு இன்ஃபர்மேஷனே தெரியல. ஏன்னா அவங்க போறதுக்கு எந்த வேலையுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாங் சொல்லுவான். ஆனா நம்ம ஜோகுல் சொல்லுவான், இல்ல அவங்க போறதுக்கு கண்டிப்பா வேலை இருக்கும், ஆனா அப்படியே அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சாலும் அந்த இன்ஃபர்மேஷனை நமக்கு தரமாட்டாங்கன்னு சொல்லிடுவான். ஏன் அவங்க நமக்கு தரணும், ஏன்னா நம்மளாம் அவுட் சைடர்ஸ், நம்ம இந்த ஊர்க்காரங்களே கிடையாது, நம்மள மாதிரி வெளியூர்காரங்களுக்கு அவங்க இன்ஃபர்மேஷன் தரணும்னு அவசியமே கிடையாதுன்றவான்.
ஆனா நம்ம தான் நிறைய காசு தரோமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாங் கேட்கும்போது அவங்க காசெல்லாம் பார்க்க மாட்டாங்க. நல்லா பாருங்க, நம்ம எல்லாம் இந்த பிளம் பிளாசத்தோட அந்த சிம்பிள் போட்ட ஷர்ட்டா போட்டுருக்கோம். இதை பார்த்தாலே அவங்களுக்கு நம்ம அவுட் சைடர்ஸ்ன்றது அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிடும். அப்படி இருக்கிறப்ப அவங்க யாருமே நமக்கு எந்த இன்ஃபர்மேஷனுமே தரமாட்டாங்க. முதல்ல சிச்சுவான்ல இருக்கிறவங்களுக்கு பெருசா வெளியூர்காரங்களா அவ்வளோவாலாம் பிடிக்காதான், எல்லாரும் அப்படி வரவேற்க மாட்டாங்களாம். ரெண்டாவது முக்கியமான காரணம் என்ன தெரியுமா, இங்க டேங் கிளான் தான் ரொம்ப ரொம்ப பெரிய கிளானே. அதாவது இந்த இடம் இருக்குல்ல, இந்த மொத்த சிச்சுவான்லயுமே டேங் கிளான் ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய கிளான். அவனுங்க என்ன சொல்றாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் இங்க இருக்கிற முக்காவாசி விஷயம் நடக்கும். இங்க இருக்கிற முக்காவாசி மெர்ச்சன்ட் குரூப் அவனுங்களோட பாதுகாப்புல தான் இருக்கானுங்க. சோ கண்டிப்பா டேங் கிளானை மீறி நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒருவேளை அப்படியே நமக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும்னா ஒன்னு டேங் கிளான் கிட்ட போயிட்டு நம்ம அப்ரூவல் வாங்கிட்டு வரணும். அப்படி இல்ல நம்ம வெளியூர்காரங்க அப்படின்றத மறைச்சிட்டு போய் தான் நம்ம அடுத்து வேற யார்ட்டையாவது கேட்கணும். அப்படி இல்லைன்னா கண்டிப்பா நம்ம இப்ப பண்ற விஷயத்த எத்தனை நாள் பண்ணாலும் சரி நமக்கு எந்த விதமான பிரயோஜனமான இன்ஃபர்மேஷனுமே கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோகுல் சொல்லிடுவான். அப்ப நம்ம ஜாங் கேட்பான், ஆமா இந்த விஷயங்கள் பத்தி எல்லாம் உனக்கு எப்படி தெரிஞ்சிருக்கு அப்படின்னு கேட்கும்போது அப்ப நம்ம ஜோகுல் அமைதியாவே இருப்பானா. இரு நீ ஏற்கனவே சொல்லியிருக்க தானே, நீயும் சிச்சுவானை சேர்ந்தவன் தானே அப்படின்னு கேட்பான். ஆமா அப்படின்னு நம்ம ஜோகுல் சொல்லுவான். சோ நம்ம ஜோகுல் இங்க சிச்சுவானை சேர்ந்தவன் தான். அதே மாதிரி நம்ம ஜோகுல் இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருப்பான். அதாவது நம்ம ஜோகுல் இருக்கால, அவன் ஒரு மெர்ச்சன்ட் ஃபேமிலியை சேர்ந்த 2வது பையனா. சோ அந்த மெர்ச்சன்ட் ஃபேமிலியில இருந்து தான் அவங்க மவுண்ட் வாசெக்ட சப்போர்ட் பண்றதுனால அவங்க அந்த மரியாதைக்காக ஜோகுலை இங்க அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. அப்படிதான் நம்ம ஜோகுல் அந்த இடத்துக்கு வந்திருக்கான். இத பத்தி அவன் ஏற்கனவே சொல்லியிருப்பான். நம்ம சிங்மிங்கும் ஆமாவா சொன்னீங்க தானே, அப்போ உங்க வீடு இங்க தானே இருக்கணும், நீங்க இங்கே இருக்கீங்க, ஆனா இந்த மாதிரி நாங்க ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம், உங்க வீடு இங்க தானே இருக்கு, போய் வீட்டை பார்த்துட்டு போவோம், ஏன் இப்படிலாம் இருக்கீங்க, ஒரு கெஸ்ட் எல்லாம் வரவேற்க மாட்டீங்களான்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். சரி கவலைப்படாதீங்க, நான் இப்பயே சாப்பிட்டு முடிச்சுட்டு உங்க வீட்டுக்கு போறோம், உங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்கள போயிட்டு ஒரு விசிட் பண்ணிட்டு தான் போறோம் அப்படின்றான். நம்ம ஜோகுலுக்கும் இதுக்கு மேல மறுக்க முடியாதுன்றதுனால சரி வாங்க கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரையும் கூட்டிட்டு போவான். அப்படி போன உடனே இவங்க போற வழியில பாப்பாங்க செங்குடு மெர்ச்சன்ட் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கும். அதை பார்த்த உடனே இந்த இடமா, சே இந்த போர்டே என்ன இப்படி இருக்கு, ரொம்ப இடிஞ்சு போன ஒரு இடம் போல, சரி இந்த இடத்துல இருந்து நம்பிக்கையோட நீங்க மவுண்ட் வாசெக்டுக்கு வந்திருப்பீங்க, அங்க எல்லாத்தையும் கத்துக்கிட்டு இங்க இந்த இடத்தையே திரும்பி புதுப்பிச்சிடலாம், உங்க ஃபேமிலியே திருப்பி கொண்டு வந்துடலான்னு. இருந்தாலும் இவ்வளோ பாரத்தை சமைக்கிறீங்களா, சரி பரவாயில்ல விடுங்க, விதி, அதை என்ன பண்றது, வாங்க நம்ம போயிட்டு உங்க அப்பா அம்மாவை பார்ப்போம் அப்படின்னு நம்ம சிங்மிங் பேசிக்கிட்டே இருப்பான். உடனே நம்ம சிங்மிங் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஜோகுல் தனியா நடந்து போயிடுவான். எங்க போறீங்கன்னு கேட்கும்போது அது என் வீடு கிடையாது, என் வீடு இந்த இன்னும் போகணும் அப்படின்பா. இன்னும் போகணுமா, இங்க ஒண்ணுமே இல்லையே, இங்க பெரிய பெரிய வால்ஸ் மட்டும் தானே இருக்குன்னோனே இன்னும் கொஞ்சம் தூரம் போய் பார்த்தா இவனுங்க எல்லாருக்குமே அதிர்ச்சி. ஏன்னா ஒரு பெரிய வீடு இருக்கும். இப்ப இவனுங்க பார்த்தானுங்களா பெரிய பெரிய வால்ஸா இருக்குன்னு சொன்னானுங்கள, அந்த வால்ஸே நம்ம ஜோகுலோட வீட்டோட காம்பவுண்ட் வால் தான். அவ்வளோ பெரிய வீடு, சொல்லப்போனா ஒரு அரண்மனை மாதிரி இருக்கும். 4 Seas மெர்ச்சன்ட் அசோசியேஷன், இந்த அசோசியேஷன்ல இருக்கிற ஃபேமிலியோட 2வது பையன் தான் நம்ம ஜோகுல். இதை கேட்ட உடனே நம்ம சிங்மிங் பின்னாடி இருந்து பேசிக்கிட்டே இருப்பான். சே எவ்வளோ நல்லதா போச்சு, அப்படின்னா என்னோட பிரதர் ஜோகுல் ஒரு பெரிய ரிச் ஃபேமிலியை சேர்ந்தவரா, சே இதெல்லாம் எனக்கு தெரியாம போயிடுச்சே அப்படின்னு பாசமா பேசுவான். ஸோ இப்போ இதோட இந்த சாப்டர்ஸ் முடிய போகுது. நம்ம இதுக்கப்புறம் இந்த ஜோகுலோட ஃபேமிலிக்கு போயிட்டு திரும்பி இந்த யுனானுக்கு போறதுக்கான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்குதா இல்லையான்றதை அடுத்து வர சாப்டர்ஸ்ல பார்க்க போறோம். ஸோ அடுத்த சாப்டர்ஸ்ல சந்திக்கிற வரைக்கும் சைனோரா கைஸ், அரிகத்தோ கோசாய்மஸ்.